மட்டன் கடையில் வந்து நுரையீரல் கேட்டிங்கன்னா அந்த சவ்வு மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கட் பண்ண நுரையீரலை வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒரு தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி தழை மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம், மிளகு, பூண்டு சின்ன உரலில் இடித்தாலும் சரி, இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. நுரையீரல் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு சீரகம், மிளகு, பூண்டில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கழுவிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு 5 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு வடசட்டியில் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு வேக வச்ச நுரையீரல் ஆட் பண்ணுங்கள். தண்ணிலாம் நல்லா சுண்டுட்டோம். சுண்டதுக்கப்புறம் இந்த கறி மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகுத்தூளை போட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும்.